ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பும் இரக்கும் பரிசுத்தமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான் நல்ல மனமகிழ்ச்சியின் காலவெளிக்காக நன்றியோடு நம்மளை துதிக்கிறோமாப்பா. இந்த நாளில் ஆண்டவரே, என்ன நோக்கத்தோடு கர்த்தாவே இந்த இடத்தில் அழைத்து வந்தீரோ ராஜா, உம்முடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடினால் நன்றியோடு துதிக்கிறோமாப்பா. உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே இந்த இடத்துல நல்ல பாடல்களை பாடியிருக்கிறார்கள் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறார்கள், ஆராதனை செய்திருக்கிறார்களப்பா. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்கப்பா, எல்லாம் உமக்கு தெரியும்ப்பா. உமக்கு மறைவானது ஒன்றும் இல்லையப்பா. ஆண்டவரே நீரே கர்த்தாவே, ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் ராஜா, நீர் கர்த்தாவே ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு தேவையான வார்த்தைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோமாப்பா. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும், வழி நடத்தட்டும், அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். துதி கனமையில் ஆற்றி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு ரட்சகரின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. நான் கடந்த நாட்களில் நீங்கள் 3 நாள் கன்வென்ஷன் கூட்டம் நடத்தியிருக்கிறீங்க. ஆனால் நான் கடைசி நாள் கூட்டத்துக்கு வந்திருந்தேன். எனக்கு அதை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அல்லேலூயா. எத்தனையோ இடங்களில் எவ்வளோ பணங்களை செலவழித்தாலும் இன்றைக்கி கூட்டத்துக்கு வர்றதுக்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் ஏராளமான கூட்டங்கள் இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, மகிமையாக இருந்துச்சு. அப்போ தான் நினச்சேன், தேவன் எதை கட்டி வச்சுருந்தாலும் அதற்கு ஒரு நோக்கமும் திட்டமும் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த இது வேணும். ஆண்டவர் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டார். அதுபோல் இங்கேயும் சபை பாகுபாடின்றி எல்லாரையும் நீங்கள் நேசித்தீங்க. அன்போடு நிறைய பாஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தேன், நிறைய காரியங்களை பார்த்தேன், நிறைய சபையிலேருந்து நிறைய ஆட்கள் வந்திருந்தாங்க. மிகுந்த சந்தோஷம். அப்போ தான் நினச்சேன், நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் ஸ்துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளோ இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை ஸ்துதியுங்கள். அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்திலை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் சிறிது நேரம் சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி சங்கீதம் 17ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். 17ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கண்மணி போல என்னை காத்தருளும், கண்மணி போல என்னை காத்தருளும். ஆண்டவருடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் சொல்ல வேண்டியதான ஒரு காரியம், கண்மணியை போல என்னை காத்திரலும். இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்கள் இருக்கிறது, நமக்கு எதிரிடையாய் அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் நம்மை காக்கிறதான தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறதான தேவன். கண்மணி போல, கண்ணுக்கு ஒரு எம எப்படி பாதுகாப்பா இருக்கிறதோ அதே போல என் தேவனாய கர்த்தர் நமக்கு பாதுகாவலாய் இருக்கிறவர். அல்லேலூயா. அந்த விசுவாச நம்பிக்கையோடு தான் அவர் ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே கண்மணியை போல என்னை காத்திருளும், கண்மணியை போல. அப்ப கண் இமையை எப்படி ஒரு கண்ணை இமை காக்கிறதோ அதுபோல என் ஆண்டவராய் இயேசுவும் நம்மை பாதுகாக்கின்றதான தேவன். எந்த தீங்கு நம்மளை தொடராதபடி கர்த்தர் பாதுகாக்கிறதான தேவன். நீங்கள் யார் என்று சொன்னால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், உன்னதமான பிள்ளைகள். இந்த உலகத்தாரை போற இல்ல, வெற்று சமாதானத்தை சொல்லி வெறும் வார்த்தைகளை கூறி அப்படியே உங்களை விட்டு விட்டு செல்லுகிறவர் அல்ல. உங்களை என் தேவனாய கர்த்தர் கண் இமையை போல பாதுகாக்கிறதான தேவன். அல்லேலூயா. அதற்கு நீங்கள் வேதத்தின் ஆதாரமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். உன்னத பாட்டு 4:12 வாசியுங்கள்.
நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். அல்லேலூயா. நீ அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்திரிக்கப்பட்ட கிணறு. உன்னை அப்படியே விட்டுட்டு போகிறவர் அல்ல. என் தேவனாய கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் உன்னை வேலி அடைத்து கர்த்தர் பாதுகாக்கிறதான தேவன். அல்லேலூயா. அருமையான ஒரு பாடல் உண்டு. பாரீரனோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, பாரீரனோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போலே, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போலே, இயேசுவே அப்பரிசரே சாரோனின் ரோஜாவோ லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, காட்டு மரங்களுக்கு சிலிபோல் எந்த நேசரதோ நிற்கிறா, காட்டு மரங்களுக்கு சிலிபோல் எந்த நேசரதோ நிற்கிறா, நாமவு சுண்ட பரிமளமே இன்பரசத்திலும் அதிமதுரா, நாமவு சுண்ட பரிமளமே இன்பரசத்திலும் அதிமதுரா, இயேசுவே அப்பரிசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, அவரிடதுகை என் தலையில் வலகர தலை தேற்றுகிறா, அவரிடதுகை என் தலையில் வலகர தலை தேற்றுகிறா, அவர் நேசத்தால் சோகமானே என்மேல் பறந்த கொடி நேசமே, அவர் நேசத்தால் சோகமானே என்மேல் பறந்த கொடி நேசமே, இயேசுவே அப்பரிசரே சாரோனின் ரோஜாவோ லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. அல்லேலூயா. அவர் அருணோதயம் போல சூரியனை போல பிரகாசிக்கிறதான தேவன். ஒரு சூரியனுக்கே இவ்வளோ பவராக இருந்து எல்லாத்தையும் தெள்ளம் தெளிவுமா அந்த உலகத்தில் காட்டுன்னு சொன்னால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்திலே சூரியனை விட மகா பெரியவர். அல்லேலூயா. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. எல்லாம் பட்ட பகலை போல வெளிச்சமாய் தெரியும். ஆண்டவருடைய பிள்ளைகள் எங்கேயும் ஓடி ஒளிய முடியாது. அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள், அவரை நேசிக்கின்ற பிள்ளைகள், அவருக்கு அவர் ஆறுதலாய் இருப்பார். அல்லேலூயா. அவரை நேசிக்கின்ற பிள்ளைகளுக்கு, அவரை தேடுகின்ற பிள்ளைகளுக்கு அவர் அடைக்கலமாய் இருப்பார், அவர் கோட்டையாய் இருப்பார், அரணாய் இருப்பார். எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தர் அவர்களை பாதுகாக்கின்ற தேவனாய் இருக்கிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது பார்த்தோம், வாசிங்க உன்னத பாட்டு 4 அதிகாரம் வாசிங்க. என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம், நீ மறந்து போகாதே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம். தேவன் உன்னை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் உன்னை பாதுகாக்கிறதான தேவன். எந்த ஒரு இடத்த வாங்கினாலும் சரி, நீங்கள் என்ன செய்தாலும் சரி, வேலி போடலைன்னா அநேகர் வருவாங்க, எதுக்குள்ளேயும் எப்படி வேணாலும் நுழைவாங்க. ஆனால் தேவன் உன்னை தெரிந்து கொண்டு உன்னை அவர் கைக்குள்ளே வைக்கும்போது உனக்கு ஒருவேளை சில நேரங்களில் கொஞ்சம் கஷ்டமாக தெரியலாம்.
நீ ஏன்னா மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக உன்னை கர்த்தர் விசேஷித்த விதத்தில் வைப்பார். நீ அடைக்கப்பட்ட தோட்டம், நீ அடைக்கப்பட்ட தோட்டம். ஆண்டவரே எனக்கு மட்டும்தான் எனக்கு இது இல்லையான்னு நீ சொல்லலாம், கிடையாது. தேவன் உன்னை விசேஷித்தவனாக, பரிசுத்தவனாக, நீதி நிறைந்தவனாக உன்னை மாற்றும்படியாய் இந்த உலகத்திற்கும் உன்னைக்கும் வித்தியாசம் காண்பிக்கத்தக்கதாக என் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனாய கர்த்தர் உன்னை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாய் மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக உன்னை வேறு விதமாய் நடத்தும்படியாய் உன்னை சுற்றிலும் ஒரு கோட்டையும் அரணுமாய் இருக்கிறதான தேவன், வேலி அழைக்கிறதான தேவன். நீ முதலாவது தெரிந்து கொள், ஆண்டவரே ஏன் எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட காரியம் என்று நினைக்கலாம். கர்த்தர் உன்னை வேலி அடைத்து பாதுகாக்கிறவர், வேலி அழைக்கிறவர், வேலி அழைக்கிறவர். உன்னை யாரும் தொட முடியாது, யாரும் தொட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் நாம் பார்க்கிறோம். சாத்தான் ஆண்டவரிடத்தில் போய் சொன்னான், நீர் அந்த யோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோபு 1:10. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? நம்மை குறித்து, ஆண்டவருடைய பிள்ளைகளை குறித்து எங்க போய் சொல்றான் பாத்தீங்களா? சாத்தான் எங்க போய் சொல்றான்? ஆண்டவரே நீர் அவனை வேலி அடைக்கவில்லையோ? உங்களை என்னையும் குறித்து பார்த்து என்ன சொல்லுவான்? அவன் வேலிக்குள்ள இருக்கான்னு சொல்லணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கைக்குள்ள, அதான் எபிரேயர்ல பார்க்கும், ஏற்ற வேளையில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறதான தேவன், மேன்மைப்படுத்துகிறதான தேவன், உங்களை அழகு பார்க்கிறதான தேவன், உங்களை உருவாக்குகிறதான தேவன். ஒவ்வொருவரை என் தேவனாய கர்த்தர் உருவாக்குகிறதான தேவன். உன்னை பாதுகாப்பாக வைத்து, அரணாக வைத்து, கோட்டையாக வைத்து கர்த்தர் கண்மணியை போல பாதுகாக்கிறதான தேவன். ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்து அவரையே நம்பி நீ வாழ்வாய் என்று சொன்னார். உனக்கு ஒரு பாதுகாப்பு கர்த்தர் தருகிறதான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவனை வேலி அடைக்கவில்லையோ? அந்த வேலியை ஆண்டவர் அடைச்சி வச்சிருந்தாருன்னா எவ்வளவுதான் சுத்தி சுத்தி வருவாங்களோ ஒழிய நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது, தொட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஏசாயாவிலும் கூட பார்க்கிறோம், ஆண்டவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை எப்படிலாம் வேலி அடைச்சி பாதுகாக்கிறான்னு. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 5:1. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம். என்ன செய்தாங்க? அந்த தோட்டத்தை அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். போதும், அவ்வளவு போதும். ஹல்லேலூயா. அப்போ நல்ல திராட்சை பழத்தை கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மை வேலி அடைக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல பலன்களை கொடுக்கும்படியாக, நல்ல பலன்களை கொடுக்கும்படியாக. இன்றைக்கு அந்த தோட்டத்துக்குள்ள இருக்கிறதுக்கு மனசு இல்லாம நிறைய பேர் உலக பிரகாரமான சிந்தனைகளினாலும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் தங்கள் மனம் போல வாழ வேண்டும் என்று விரும்பி தேவனுக்கு கசப்பான கனிகளை கொடுப்பதற்கு இன்றைக்கு அநேகர் வாஞ்சிக்கிறார்கள். ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னப்பா? நீங்க என்ன நடத்த முடியும்பா? உங்களால என் வீட்டை கட்ட முடியும்பா, உங்களால எல்லாம் எனக்கு செய்ய முடியும்பா. நான் உங்க தோட்டத்தை விட்டு நான் தூர போக மாட்டேப்பா. நீங்க அழைத்ததான அழைப்புக்கு நான் செவி கொடுத்து வாழ்வேன் என்று சொல்லி எந்த ஒரு மனிதனாயிருந்தாலும் மகளாயிருந்தாலும் என் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒவ்வொரு மேலும் என் தேவனாய கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்கள் தலைமேல் இருக்கும். அல்லேலூயா. அவருக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. என் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒவ்வொரு மேலும், என் தேவனுடைய சமூகத்து வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கிற ஒவ்வொரு மேலும் என் தேவனாய கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. அதுக்கு அடுத்தபடியாக வசியுங்கள். நீ வேலையடைக்கப்பட்ட தோட்டமும் உன்னத பாட்டு 4:12 நீ அடைக்கப்பட்ட தோட்டம் மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. ஆண்டவர் என்ன செய்றாங்கன்னா, ஒரு நல்ல விலையுயர்ந்த பொருள் இப்போ அந்த இடத்துக்கோ எதுக்கோ இருக்கு, அந்த பத்திரத்தை நம்ம எங்கே இப்போ சும்மா அப்படி போட்டுருவோமா? ஒரு நல்ல விலையுயர்ந்த பொருள், முக்கியமான ஜாமான எங்கே வைப்போம்? நல்ல மறைச்சு வைப்போம், யாருக்கும் தெரியக்கூடாது. வீட்டுக்காரங்கள்ட்ட கூட நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, அது பத்திரமா இருக்கட்டும். சின்ன பிள்ளைங்கிட்ட காட்ட மாட்டாங்க, வீட்டில் உள்ள பிள்ளைங்க தான், சின்ன பிள்ளைங்கிட்ட காட்ட மாட்டாங்க, எதையும் காட்ட மாட்டாங்க, தூக்கி அப்படி மறைச்சி வச்சிருவாங்க. அதே போல் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவளை முதலாவது வேலி அடைக்கிறார், அதுக்கு அடுத்தால அது மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. ஆண்டவர் உனக்குள்ள தருகிறதான ஆவியானவருடைய தண்ணீர். அல்லேலூயா. நீ மறைவு கட்ட நீரூற்று. எல்லார மாதிரி நீ சப்பள சாமலன்னு சலம்பி இருக்க மாட்டா, எல்லார போல பேசணும் நீ பேச மாட்டா. உன்னுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் தேவனாய கர்த்தர் உனக்கு தருகிறதான ஆசீர்வாதங்கள் எல்லாம் மறைமுகமாகவே இருக்கும். அது எப்படி வருது என்னன்னு உனக்கு தெரியாது. என் தேவன் தருகிறதான ஆசீர்வாதம் அது மறைவு கட்டப்பட்ட நீரூற்றா இருக்கும். அல்லேலூயா. மறைவு, அதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது 91ஆம் சங்கீதம். நீங்க சொல்லுங்கம்மா, முதல் வசனத்தை சொல்லுமா. இன்னைக்கு சொன்ன வசனத்துல உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னதமானவருடைய மறைவு, ஆண்டவருடைய மறைவை யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்கள் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார்கள். அல்லேலூயா. அந்த உன்னதமானுடைய மறைவுக்குள்ளே நாம் பாதுகாக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம். நமக்குள்ளே இருக்கிறது. நம்ம ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கும் தேடாத பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா இவங்களுக்குள்ள இருக்கிற நீரூற்று வேற, அவங்களுக்குள்ள இருக்கிற நீரூற்று வேற. நீ தேவனை அறிந்திருக்கிறாய், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாய். உனக்கு தேவன் கொடுக்கிறதான கற்று தருகிற ஞானம் விசேஷித்தமானது. இந்த உலக ஞானம் அல்ல, அது தேவனால் உனக்கு கொடுக்கப்படுகிற ஞானம் அனந்த ஞானம். அது யாராலும் கொடுக்க முடியாது. அதான் ஆண்டவர் சொன்னாரு, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனானால் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். அல்லேலூயா. நீ மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. உன்னை மறைச்சு வச்சிருக்கிறாரு ஆண்டவரு, உன்னை ஒளிச்சு வச்சிருக்கிறாரு. சங்கீதம் 27 சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 27:5 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 27:5 தீங்கு நாளில் தமது கூடார மறைவில் ஒளித்து வைத்து கண்மலை மேல் உயர்த்துவார். அல்லேலூயா. ஐயா, உனக்கு ஒரு தீங்கு வருதுன்னு சொன்னா ஆண்டவர் என்ன செய்வாரா? முதல்ல உன்னை ஒளிச்சு வச்சிருவாரியா. இந்த இடத்துல இருக்காண்டா. சில நேரங்களில் நல்லா தானே இருந்தோம் ஆண்டவரே, நல்லா தானே வாழ்ந்துகிட்டு இருந்தோம், நல்ல செழிப்பா தானே இருந்து, திடீர்னு என்ன ஆண்டவரே என்ன இங்கிருந்து என்ன அனுப்புறீர்? ஆண்டவரே என்ன எதுக்கு அனுப்புறீரு? இந்த இடத்துல இருக்காண்டான்னு சொல்றீங்கிற, நான் நல்லா வாழ்ந்தேன், எல்லாத்தையும் நீங்க தானே பார்த்து தந்தீங்க, திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு போங்கல அப்படின்னு சொல்லும்போது நான் போய் தான் ஆகணும். அல்லேலூயா. போய் தான் ஆகணும். அப்பதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்யறா? இந்த இடத்துக்கு நான் தீங்கு வர பண்ண போகிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொன்னா கிளம்பிதான் ஆகணும். அதான் சொல்லியிருக்கு, தீங்கு நாளில் அவர் தமது கூடார மறைவில் ஒளித்து வைத்து என்னை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. நீ எங்க போனாலும் உனக்கு வேலி இருக்குது. அதுக்கு அடுத்தால உன்னை எங்க போனாலும் எவனும் கண்டுபிடிக்க முடியாதபடி கர்த்தர் ஒளித்து வைத்து உன்னை பாதுகாக்கிறதான தேவன். நீ எங்க போனாலும் விடமாட்டேன்னு சொல்லி பிசாசு ஒருவேளை நினைக்கலாம். ஆனா அந்த பிசாசு கண்களுக்கு தெரியாமல் உன்னை ஒளித்து மறைத்து பாதுகாப்பார். அல்லேலூயா. இந்த உலகத்துக்குள்ள இடுக்கண்களுக்கும் துன்பங்களுக்கும் நெருக்கங்களுக்கும் பாடுகளுக்கும் சஞ்சலங்களுக்கும் கண்ணீர்களுக்கும் வேதனைகளுக்கும் சகல காரியங்களிலும் கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி உன்னை ஒளித்து மறைத்து வைத்து பாதுகாக்கிறதான தேவன். அல்லேலூயா. எலியாவை போஷித்ததான தேவன் உன்னை என்னையும் போஷிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தீங்கு நாளில் தமது கூடார மறைவில், அவருடைய கூடார மறைவில் ஒளித்து வைத்து பாதுகாத்தது போல உனக்கும் கர்த்தர் மறைவை உண்டாக்குவார். முதலாவது உன்னை வேலி அடைக்கிறாரு. அடுத்தால அந்த உலக மனுஷன் கையில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஒருவேளை சொல்லலாம், நீ இந்த தப்ப பண்ணா நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லலாம். நீ ஆண்டவர்களை வந்ததுக்கு அப்புறம், உன்னை வேலி அடைச்சதுக்கு அப்புறம் உன்னை பின்தொடர்கிற எவரும் பின் தொடர முடியாதபடி கர்த்தர் அவருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மறைத்து வைத்து விடுவார். அல்லேலூயா.
உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. ஏன்னா நீ மறைவுக்குள்ள இருக்கிறா, அவருக்கு தெரியவே செய்யாது. அவன் என்னதான் தேடினாலும் எப்படிதான் பண்ணாலும் உன்னை ஒன்னும் செய்ய முடியாது. ஆண்டவர் மறைவில் வைத்து பாதுகாக்கிறவன். எவனும் உன்னை பார்க்க முடியாதபடி, யாரும் உன்னை துன்பப்படுத்த முடியாதபடி, யாரும் உன்னை நெருக்காதபடி கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறதான தேவன். நீ நீரூற்று, நீ நீரூற்று. இப்போ ஒரு கிணறு தோன்றோம், அந்த கிணத்துல தண்ணி வந்துட்டுன்னு வைங்களேன், ஒரு ஊற்று வருதுன்னு வைங்க. அந்த ஊற்றை என்ன செய்வாங்க? ஒரு துணியால் என்ன செய்வாங்க? கல் மண் அடைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்வாங்க? அந்த ஊற்றை என்ன செய்வாங்க? மறைச்சி வைப்பாங்க, பாதுகாப்பாங்க. அதுபோல் நம்மை ஆண்டவர் ஜீவ தண்ணீர் உள்ள நதியாக, ஜீவ தண்ணீர் உள்ள நதியாக, உலகத்து மனுஷனுக்கு நமக்கு வித்தியாசம் தெரியக்கூடிய அளவிற்கு நமக்குள்ள மறைவாய் அநேக காரியங்களை வைத்திருப்பார். அந்நிய அதை தொட முடியாது. அந்த எலிசா தீர்க்கதரிசி இருக்கும்போது அந்த வேலைக்காரன் சொல்கிறான், அந்த வேலைக்காரன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, எவ்வளவோ ஆட்களை அனுப்பிட்டான், இனிமேல் நம்ம தப்ப முடியாது அப்படின்னு சொல்லும்போது அந்த எலிசா தீர்க்கதரிசி வேலைக்காரனை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தள்ளும். அந்த வார்த்தையை சொன்ன உடனே அக்கினிமயமான ரதங்கள் இவர்களை சுற்றி நின்றது. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய பார்வைக்கு ஆண்டவருடைய வேலிக்குள்ள இருக்கிறதான நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆண்டவர் நம்மை உன்னதத்தில் இருந்து மறைத்து பாதுகாக்கிறவர். நீ உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறாய், சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறாய். மறந்து போகாதே, உன்னை யாரும் தொட முடியாதபடி கர்த்தர் மறைத்து வைத்து பாதுகாக்கிறதான தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, உனக்குள்ள கர்த்தர் தந்த ஜீவ நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை கிரியை செய்து கொண்டே இருக்கும். உனக்குள்ளே இருக்கிறதான ஆவியானவர் உன்னை வெட்கப்படுத்தாதபடி எல்லா காரியத்திலும் உன்னை விடுவித்து ரட்சித்து உன்னை பாதுகாத்து வழிநடத்துகிறதான தேவன். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், நீ அடைக்கப்பட்ட தேட்டமும் மறைவிட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். ஹல்லேலூயா. முத்திரை போட்டாச்சுன்னா அந்த முத்திரைக்கு இப்போ ஒரு காரியம் இருக்குது. இங்கே போஸ்ட் ஆஃபீஸ்லாம் தபாலுகெல்லாம் வரும், அங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா சீல் வச்சு என்ன செய்வாங்க? முத்திரை போடுவாங்க, பத்திரத்தை எழுதுவாங்க. பத்திரத்தில் முத்திரத்தாள் கண்டிப்பாக இருக்கணும். அப்படின்னா அது என்ன செய்யும்? செல்லுபடியாகும். நீ வேலை அடைச்சா போதாது, மறைச்சி வச்சா போதாது. ஆனால் கர்த்தர் உன் மேலே ஒரு முத்திரையை போடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் மேலே ஒரு முத்திரையை போடுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன் மேலே ஒரு முத்திரையை போடுகிறார். அந்த முத்திரை யாரும் உடைக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேலை அடைச்சி மறைச்சி வச்சு எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சு எல்லாம் பாதுகாத்து கர்த்தர் ஒரு முத்திரையும் போடுறாரு. யாரும் என்ன செய்ய முடியாது, இன்னொன்னு தொட முடியாது, அசைக்க முடியாது. நீ முத்திரை, யாருக்கு முத்திரை கிடைக்கும்? வாசியுங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 4, 5, 6. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4, 5, 6. கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கு உருவ போய் அதற்குள் செய்யப்படுகிற பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷர்களின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். பின்பு அவர் என் காதுகள் கேட்க அடையாளம் போட்டிருக்க ஒருவனை கிட்டாதீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அடையாளம் போட்டிருக்கிற ஒருவனை கிட்டாதீர்கள், நெருங்காதீர்கள். ஏன்னா என் முத்திரை அவங்க நெற்றிகளில் இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அநியாயத்தும் அக்கிரமம் நடக்கிறதுக்காக பெருமூச்சு விட்டு அழுது கொண்டு இருக்கிறார்கள். சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? இன்னைக்கும் நீங்க நினைங்க, சிலர் நல்லா தூங்குவாங்க, ராத்திரியில் நல்லா தூங்குவாங்க, அவங்களுக்கு ஒரு கவலை இருக்காது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர்
ராத்திரியானாலும் சரி, அதிகாலை நேரம் சரி, எந்த நேரத்தில் எழுப்பும்போது நமக்குள்ளே தான் ஒரு பயம் வரும். ஆண்டவரே என்னப்பா தூக்கம் வரலையப்பா, தூக்கம் வர மாட்டுக்கப்பா, எதுக்குப்பா அப்படின்னு நம்ம கேட்போம். காரணம் என்ன? ஜெபி, நீ பெருமூச்சு விட்டு அழு. சொல்லப்பட்டிருக்குங்களா, கர்த்தர் அவனை நோக்கி நீ எருசலேம் நகரம் எங்கு உருவு போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புலி நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷர்களின் நெற்றியில் அடையாளம் போடு. நீங்களும் நான் ஒருவேளை ஆண்டவருக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் நடக்கிறதான காரியங்களை பார்த்து நாம் ஒருவேளை ஆண்டவரிடத்தில் பெருமூச்சு விட்டு, ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கிறது ஆண்டவரே, எப்பொழுது பரிசுத்தம் அடைவார்கள் ஆண்டவரே, எப்பொழுது சுத்திகரிக்கப்படுவார்கள் ஆண்டவரே, எப்பொழுது நம்முடைய ராஜ்யத்திற்கு என்று ஆயத்தப்படுவார்கள் ஆண்டவரே, ஏசப்பா இப்படிப்பட்ட ஜனங்களை நீ ரட்சிக்க வேண்டுமே என்று சொல்லி அங்கலாய்க்கிற ஒவ்வொரு மேலே தேவனாய கர்த்தர் அடையாளத்தை போடுவார். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் சாதாரணமா ஏதோ நம்ம எந்திரிக்கிறோம், ஏதோ நம்ம ஜெபம் பண்றோம், ஏதோ வேதத்தை வாசிக்கிறோம், ஏதோ எனக்கு எழுப்புறேன்னு நினைக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்கு அடையாளத்தை வைத்திருப்பார். அல்லேலூயா. என் நாமத்தை குறித்து தேடுகிற ஒவ்வொரு மேலும் என் தேவனாய கர்த்தர் அடையாளத்தை போடுகிறார், முத்திரையை பதிக்கிறவர். அங்க போகும்போது முத எங்க தொடங்கலாம் பாருங்க. அந்த 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க, பின்பு அவர் காது கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய் வெட்டுங்கள், உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொண்டு போய் அடையாளம் போட்டிருக்க ஒருவனையும் கிட்ட எருசலேம் பரிசுத்த முதல்ல பரிசுத்த ஸ்தலத்தில் எவன் அநியாயம் செய்தான் அக்கிரமம் செய்தான்னு சொல்லி பார்ப்பாரு. நல்ல ஆண்டவரை தேடுதன்னு சொல்லுவாங்க. நல்ல ஆண்டவரை தேடுதாமாங்க. பண்றது பூரா அநியாயம், அக்கிரமம், சேட்டை, குசும்பு. இந்த சேட்டையெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார்? முதல்ல இங்க இருந்து துவக்கி அப்படியே நகரம் எங்கும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும். ஒன்னா ஆண்டவரால் நீ தெரிந்து கொள்ளப்பட்ட அன்னைக்கு அநேகர் பல காரியங்களை சொல்லலாம். நீ என்ன பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி, எல்லாத்திற்கும் முடிவு இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா நீ உண்மையா இருந்தா ஆண்டவர் என்ன செய்வார்? நெற்றியில் என்ன செய்வாரு? அடையாளம் போடுவார், முத்திரையை போடுவார். நீ முத்தரிக்கப்பட்ட கிணறு, நீ மறந்து போவாத. நீ சாதாரணமானவல்ல. ஏதோ ஆண்டவர் அழைச்சாரு, இன்னைக்கு பரிசுத்தமா இருந்தோம், நாளைக்கு எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம் அப்படிங்கிறது இல்ல. நீ பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும். அல்லேலூயா. நீ பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும். உன் வாழ்நாள் முழுவதும் எனக்கு தேவை. நீ ஒரு நாள் வாழ்க்கைக்காக அல்ல, நீ நெடுநாள் வாழ வேண்டியவன். நீ என்னால இருக்கக்கூடியவன். நீ என் சமூகத்தில் என்னால என்னை தரிசிக்க கூடியவன். நீ எப்பொழுது நான் விரும்புகிறதான பரிசுத்தத்தோடு நடக்க வேண்டும் என்று சொல்லி என் தேவனாய கர்த்தர் விரும்புகிறதான தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே, அரபியேயோ வேளையில் அடிய நெஞ்சம் வாரீரோ, அரபியேயோ வேளையில் அடிய நெஞ்சம் வாரீரோ, சுத்தம் விரும்பும் சுத்த ஜாதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே, சுத்தம் விரும்பும் விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே, மன சபாவினானையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ, பாவினீச பாவினானையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ, பரிசுத்தர் கூட்டம் நடுவே சொல்லி தீடும் சுத்த ஜோதியே, அரபியேயோ வேளையில் அடிய நெஞ்சம் வாரீரோ. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை முத்தரிச்சு போட்டிருக்காருன்னா நம்ம எங்கே போனாலும் அடையாளம் தெரியுங்க. சில நேரங்களில் நீங்கள் சின்ன தப்பு பண்ணாலும் உடனே யாராவது உங்களை குறை சொல்லிடுவாங்க. ஏன்னா பரிசுத்தருடைய அடையாளம். ஏன் நீ ஆண்டவருடைய பிள்ளைல, நீ பைபிள் வாசகங்களா, நீ எப்படிப்பா இப்படி சொல்கிறா, நீ போய் சொல்லலாமாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் தப்பாக நினைக்க கூடாது. ஆண்டவர் என்னை நேசிக்கிறார்னு நினைக்கணும். நீங்கள் போகும்போதும் வரும்போதும் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறதான தேவன். சில நேரங்களில் நீங்கள் சில சில்லற சேட்டை எதையாவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துவார் யார் மூலமாவது.
அதை அறியாத ஜனங்கள் மத்தியில் வச்சு உங்களை என்ன செய்வார், நீ இப்படி செய்யலாமா? ஏன்னா வெண் வஸ்திரத்தில் லேசாக கரை பிடிச்சா தெளிவாக தெரியும். அதுபோல் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் நீங்கள் சின்ன சின்ன வேலை. அதான் சொல்லுவார்கள், சிற்சில வேளையில் சிற்சையினால் உன்னை கிட்டி எழுப்பவரோ ஜெயமோ கனமோ சுகமோ உனக்கெல்லாம் அளிப்பவரோ காப்பார் காப்பார் காத்தவர் காப்பார் இனிமே காத்திடுவார் கலங்காதே மனமே காத்திடுவார் கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பார் அவர் கைவிடாதிருப்பார் கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பார் அவர் கைவிடாதிருப்பார் ஆண்டிகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார் 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 அதை ஒவ்வொன்றாக எண்ணிப்பார் காப்பார் உன்னை காப்பார் காத்தவர் காப்பார் இனிமே காத்திடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை காக்கிறதான தேவன். உன்னை அப்படியே விட்டுட்டு போறவர்ல. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர்ல நீ என்ன செய்திருக்கிறா, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறா. இந்த பரிசுத்த ஆவியானவர்கள் நீ தெரிந்து கொண்டு விட்டுருக்கா. ஆவியானவர் உனக்கு எப்பொழுதுமே உனக்கு துணையாக வரவர். அவர் தேற்றலான ஏன் பரிசுத்த ஆவியானவர். அவர் உன்னோடு கூட இருக்கிறவர், உனக்கு புத்திமதிகளை சொல்லுகிறவர், உன்னை நல்வழிப்படுத்துகிறவர், உன்னை தூய்மைப்படுத்துகிறவர், உன்னை பரிசுத்தப்படுத்துகிறவர். உன்னை அப்படியே விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறவர் அல்ல. எக்கேடு கெட்டும் போட்டு அப்படின்னு சொல்லி நினைக்கிறவர் அல்ல. உன்னை எப்படியாவது திருத்தணும், எப்படியாவது உன்னை நீ என் வேலைக்குள்ளே இருக்கிறனால ஒன்றை நான் என்ன செய்ய மாட்டேன், விடவே மாட்டேன் என்று சொல்லி விடவே மாட்டேன். ஏன்னா ஒன்றை நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் உங்களை என்ன எவ்வளவோ உலகத்தில் இருக்கிறாங்க ஆட்க, ஆனால் உங்களை என்னை ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் அந்த நோக்கத்தை திட்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரோடு நீங்கள் அதிகமான உறவு வைத்து கொள்ளும் பொழுது, ஆண்டவரை விட்டு நம்ம விலகும் போது தான் சில காரியங்கள்லாம் வருது. அப்போ ஆண்டவரோடு இன்னும் அதிகமாக நாம் நெருங்கி ஜீவிக்க நமக்கு கர்த்தர் பரிசுத்த மேல் பரிசுத்தை தந்து அவர் நினைச்சாரு, நமக்கு அடையாளத்தை போடுறாரு. என் பிள்ளை ராத்திரி எழுப்பினோடனே கூப்பிட்டோடனே வர்றான். சாமுவேல் எவ்வளோ பெரிய பையங்க, சின்ன பையன். சாமுவேல் எப்படிப்பட்ட பையன், சின்ன பையன். அவன் ஆலயத்தில் என்ன செய்கிறான், படுத்திருக்கிறான் ஏலிக்கு முன்பாக. கர்த்தருடைய தரிசனம் அபூர்வமாக இருந்ததுன்னு பார்க்குறோம். அந்த நேரத்தில் ஆண்டவர் அவனை கூப்பிடுறாரு, சாமுவேலே சாமுவேலே. ஏன் டைரெக்டாகவே ஆண்டவர் சொல்லியிருக்கலாமே, ஏலிக்கிட்ட ஓடக்கூடிய அளவுக்கு அவனை வச்சுருக்காண்டாமே. நான் தான் பார்த்தேன்னு பேசுகிறேன் இல்லை, சில காரியங்கள் இருக்குது நமக்கு தெரியாது. அதான் மறைவு கட்டப்பட்ட நூறு. நமக்கு நிறைய காரியங்கள் மறைவாகி இருக்கும், தேவன் நடத்துத வித்தியாசமாக இருக்கிறோம். அப்போ பாருங்கள், அப்போது அங்கே சொல்கிறாரு, அவனுக்கு அதை கூட சொல்ல தெரியல. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், அந்த வார்த்தையை கூட சொல்ல முடியல. ஆனால் அவன்கிட்ட வர்ற என்னெல்லாம் நடக்க போகிறங்கிற சம்பவத்தெல்லாம் ஆண்டவர் சொன்னார். அதெல்லாம் ஞாபகம் வச்சிருந்தான். மறுநாள் காலையில் எந்திரிச்சவனை ஏலி அவன்கிட்ட கேட்கும்போது, நீ எதையும் மறைக்காதேன்னு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறங்கும்போது அது என்ன செய்து பலித்தது. அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ ஒருவேளை நம்முடைய வழிநடத்தல் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். கர்த்தர் உங்களை என்னை அழைச்ச நோக்கம் ஒரு வித்தியாசமானது. அல்லேலூயா அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு அது ஒருவேளை மறைவாய் தெரியலாம், நாளைக்கு அது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. என்ன எதுக்கு, ஏன் நான் வேதத்தை வாசிக்கிறேன், ஏன் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் கூப்பிடும்போது, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து வரும்பொழுது, ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்பும்போது, ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கப்பா, நீங்கள் சொல்லுங்கப்பா. அதுக்கு தான் பாடுறாங்க, தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, தூங்காமல் பிடித்திருந்து ஜெபிக்கும் வரும் தாங்கப்பா. நான் தூங்கினால் எதிரி களை விதைப்பா, எதிரி ஜெயம் எடுப்பா. நான் தூங்கினால்
நம்முடைய இருதயம் எப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைக்காக அது காத்திருக்கணும், திறந்திருக்கணும். ஆண்டவரே, எப்பொழுதும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணுங்கிற ஒரு வாஞ்ச விருப்பம் நமக்குள்ள என்ன செய்யணும், வேணும். அப்போ தான் ஆண்டவர் இந்த வேதத்தின் மூலம் நம்மோடு கூட அதிகமாக பேசுவார். இல்லையா? நமக்கு தூக்கம் வரலன்னு வேதத்தை எடுத்து நீங்கள் கொஞ்சம் நேரம் வாசித்து பாருங்கள், ஆண்டவருடைய வேதத்தை அப்படி கீழே வைக்கவே மனசு வராது. இல்லையா? தேவனாய கர்த்தர் நம்மை நடத்துகிறதான தேவன், எல்லா கண்ணிகளுக்கும் கட்டுகளுக்கும் அவர் தப்புவிக்கிறதான தேவன். நம்மளை கண்மணியை போல கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார். கர்த்தர் நம்மை கண்மணியை போல பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு எப்பொழுது இருதயமானது விழித்திருக்கத்தக்கதாக கூப்பிட்ட உடனே சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் விழிப்பாக இருக்கும் பொழுது அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதான தேவன். அல்லேலூயா. யார்கிட்டலாம் இருந்தார்? யாருக்கெல்லாம் முத்திரை மோதிரம் கிடச்சி? யோசேப்புக்கு கிடச்சி. அவன் பெரிய அதிகாரியாய் மாறினான். அல்லேலூயா. யோசேப்பு தேவனோடு இருந்தான், தேவ ஆவி அவனோடு இருந்தது, தேவனுடைய கரம் அவனோடு கூட இருந்தது. யோசேப்புக்கு முத்திரை மோதிரம் கிடச்சிது. அந்த எகிப்து தேசத்தில் உள்ள எல்லாரையும் வான் சொல்லேண்டி எவனும் காலையாவது கையாவது ஆட்டக்கூடாது. எவ்வளோ நெருக்கம், எவ்வளோ பாடு, எவ்வளோ சஞ்சலம், எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ வேதனை. வீட்டில் இருந்து பாடு, வெளியில் போனால் வெளியிலையும் பாடு. எங்கேயாவது போய் ஒரு அடைக்கலமாக இருக்குது, இனிமேதான் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கலாம், அங்கேயும் ஒவ்வொருத்தரும் பாடு. சிறைச்சாலை, அங்கே சிறைச்சாலையில் சொன்னான் அப்பமா தப்பிடலாம தான் அவனும் 2 வருஷம் மறந்து போனான். ஹல்லேலூயா. பாருங்க, கடைசியில் ஒரு முத்திரை மோதிரம் என்ன செய்து கிடைக்குது. எல்லாரையும் அவன் கைக்குள்ள சரண்டர். தேசம் எங்கும் பஞ்சம், எங்கும் எல்லாரும் பஞ்சம். ஆனால் யாக்கோபின் குடும்பத்தார் என்ன செய்தார்கள்? இலவசமாய் சாப்பிட்டார்கள். அல்லேலூயா. என்னை ஆண்டவர் இலவசமா எல்லா காரியத்திலையும் போஷிக்க அவர் வல்லமுள்ளவரா தேவனாய் இருக்கிறார். நீ தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து என் தேவனுடைய சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுத்து வாழ்வாய் என்று சொன்னார். என் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கலாம் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. முத்திரை மோதிரம் கிடைக்குங்க. அல்லேலூயா. மொர்தெக்காய்க்கு ஒரு முத்திரை மோதிரம் கிடைச்சி. அல்லேலூயா. சொன்னான், ஒரு வார்த்தை சொன்னான், நீ ஒருவேளை ராஜ அரண்மனையில் இருக்கனால நீ தப்புவான்னு நினைக்கியா அப்படின்னு கேட்ட உடனே தன்னால் ரெட்டை உடுக்க ஆரம்பிச்சிட்டான். ராஜ வஸ்திரத்தெல்லாம் தயாரித்து கலத்தி, ஆண்டவரே நானும் தாழ்ந்து பணிகிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், ஒருவேளை மரணமே வந்தாலும் பரவாயில்ல, என்ன நான் செத்தாலும் சாகிறேன், இந்த உலக வாழ்க்கைக்காக ஆண்டவரே இந்த உலகத்தில் ஏது இருந்தாலும் இல்லாட்டாலும் ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றி வருகிறேன் என்று சொல்லி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாய கர்த்தர் ஆசீர்வதிக்க. செங்கோல் நீட்டப்படும். அல்லேலூயா. என் தேவனுடைய கரம் நீட்டப்படும். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன் சகல ஜனங்களை ஆளுவதற்கு ஏற்றவாறு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அதுக்கு மொர்தெக்காய் காரணமாக இருந்தான். அவனுக்கு முத்திரை மோதிரம் கிடைச்சியா? என்ன படிப்பு இருந்துச்சியா? வாசல் காவல்காரனாக இருந்தான். எதுவுமே தெரியாது. ஒருவேளை நீனு நினைக்கலாம் எனக்கு படிப்பறிவு இல்லை, ஞானம் இல்லைன்னு சொல்லலாம். என் தேவனாய கர்த்தர் உயர்த்தி அழகு பார்க்கிறதான தேவன். ஹல்லேலூயா. 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 அவங்க படிச்சாங்க பார்த்தீங்களா? உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து உயிர் வாழ்கிறேன். அல்லேலூயா. ஒரு இதை சொல்கிறேன். அடுத்த ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. ஆகாய் 2:23. சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தேலின் குமாரனாகிய செருபாபேலே என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே நான் சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைத்து கர்த்தர் சொல்லுகிறார். அங்கே சொல்லப்பட்டிருப்பீங்களா? சேத்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளில் சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். இன்னைக்கு ஒருவேளை
ஊழியக்காரங்களை பார்த்து பரியாசம் ஏளனமாக நினைக்கலாம். என்னையா கூட்டம் நடத்துகிறாங்க, எப்படியா அப்படி இப்படின்னு. ஆனால் தேவன் அவர்களை முத்திர மோதிரமாக வைப்பார் அந்நாளிலே. ஹல்லேலூயா. சொன்ன நேரம் போதாது. ஹல்லேலூயா. கர்த்தர் முத்திரை மோதிரமாக வைக்கிறவர். அவரை தேடுகிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுவதில்லை. கண்மணியை போல உன்னை பாதுகாப்பார். கண் இமையை போல கர்த்தர் பாதுகாக்கிறவர். நீ அவரை விசுவாசித்து அவரை நம்பி அவரை சார்ந்து வாழும் பொழுது, கர்த்தரே எனக்கு துணையாக இருக்க வேண்டும், ஆண்டவருடைய ஆவியானவர் எப்பொழுது என்னோடு கூட இருக்கணும்னு சொல்லும்போது தேவன் உன்னை வழி நடத்துவார். கர்த்தரை தம் தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அவரையே நம்பி அவரையே சார்ந்து வாழும் பொழுது, அவரே எனக்கு தஞ்சம் என்று சொல்லும் பொழுது, அவர் உன்னை வாலாக்காமல் உன்னை தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். உனக்கு எல்லாம் போனாலும் சரி, நீ ஆண்டவருக்காக வாழும் பொழுது கர்த்தர் உன்னை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிறதான தேவன். கர்த்தர் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பார். நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறை கொட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். அந்த கிணறு முத்திரை போடப்பட்டுச்சுன்னா எவனும் கிட்ட நெருங்க முடியாது. நீங்கள் முன்னால் பார்த்துருக்கலாம், பழைய காலங்களில் கிணறு இருக்கும். அந்த கிணறு ஊருக்கு பொது கிணறுன்னு வச்சுருப்பாங்க. அதுக்கு நல்லா கெட்டி விட்டுருப்பாங்க. அதில் யாரும் குளிக்கவோ மற்ற எந்த காரியமும் செய்யக்கூடாது. உன்னை கர்த்தர் அப்படி அழகுவா இருக்கிற, உன்னை யாருக்கிட்ட நெருங்க முடியாதபடி நீ எனக்குன்னு தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை, நீ எனக்குன்னு இருக்கா, நீ எனக்கேற்ற பரிசுத்தத்துல நான் உன்னை வளர்ப்பேன், உன்னை கொண்டு அநேக காரியங்களை செய்வேன், நன்மையான காரியங்கள் ஆசீர்வாதங்கள் அத்தனை நான் செய்வேன் சொல்லி அநேகருக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. உம்முடைய மகனை கொண்டு நல்ல வார்த்தைகளை கொடுத்து ஆசீர்வாதமான வார்த்தை கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். மகனை இன்னும் பயன்படுத்துங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட அங்கே குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே அவங்க பிரயாணத்தில் இருங்க, அவர்களை ஆசீர்வதிங்க. அதே போல் எல்லா மக்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த நாட்களை சந்தோஷமாக கடந்து போக கர்த்தர் கிருபை செஞ்சதுக்காக நன்றி. கர்த்தர் பொறுப்படுத்திக்கொள்ளும். ஆகாரத்தை ஆசீர்வதிங்க. பிரயாணத்தில் இருங்க. இயேசு நாம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாம ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.